தொலைநோக்கு பார்வையோடு செயல்படும் அரசைத்தான் மக்கள் எதிர்பார்ப்பதாக கூறுகிறார் ஸ்ரீபெரும்புதூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் தாம்பரம் நாராயணன். அவருடன் நமது முதன்மை செய்தியாளர் அன்சலி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தொழில் துறையிலும் ஒரு மேம்பாடு தேவைப்படுகிறது. குடிநீர் பிரச்சனை இங்கே தலைவிரித்தாடுகிறது. இதற்கான திட்டங்கள் நீங்கள் என்னென்ன வச்சிருக்கீங்க? எங்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் டி தினகரன் அவர்கள் தன்னுடைய தேர்தல் அறிக்கையை கூட சொல்லியிருக்கிறார். நீர் மேலாண்மைக்கென்று தனி அமைச்சகம் அமைத்து முறையாக நீர் மேலாண்மையை கையாள வேண்டியது ஒரு காலத்தின் கட்டாயம். நீங்கள் சராசரி மழை பொழிவு என்பது தமிழ்நாட்டிலே பிற மாநிலங்களை ஒப்பிடும்பொழுது நமக்கு சற்று கூடுதலாக கூட இருக்கிறது. பல மாநிலங்களிலே தமிழ்நாட்டில் பெய்கிற அளவுக்கு மழை கூட இல்லை. ஆனால் பெய்கின்ற மழையை தேக்கி வைக்கின்ற அந்த சிஸ்டம் நம்மிடத்தில் இல்லை. தடுப்பணைகள் பற்றி இப்பொழுதுதான் 10 ஆண்டுகளாக பேசுகிறோம். அதுவும் இன்னும் முழுமையாக நடைபெறவில்லை. நீர் மேலாண்மை என்பதிலே மிகுந்த கவனக்குறைவாக இருக்கிறோம். இன்னும் 50 ஆண்டுகளிலே தண்ணிக்கு தான் போர் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. கான்கிரீட் பரப்பு, தார் சாலைகள் பரப்பு அதிகமாகிவிட்ட நேரத்திலே மண் பரப்பு என்பது மிகுந்த குறைவு. அப்படி இருக்கின்ற சொற்ப இடங்களிலே பிளாட்பாரங்கள்லாம் வந்து இங்கே இப்போலாம் பார்த்திங்கன்னா கான்கிரீட்டில் போடக்கூடாது, ஸ்லாபில் போடக்கூடாது. இன்டர்லாக்கிங் பேமெண்ட் பிளாக் மாதிரி போட்டு வாட்டரை சக் பண்ணுற மாதிரி ஒரு சோர்ஸஸ் ஏற்படுத்தணும். ரெண்டாவது, வீட்டினுடைய தளங்களில் பெய்கிற மழையை சேமிப்பதற்கு அது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணணும். இப்போ யாருமே பண்ணுறதில்ல, கவனிச்சிருப்பீங்க நீங்கள். அம்மாவோட காலத்தில் வந்து அப்ரூவலே தரமாட்டாங்க. மழைநீர் சேகரிப்பு இல்லைன்னா அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. இப்போ அதை விட்டுட்டாங்க. பொதுவாக ஒரு தொலைநோக்கு இல்லாத ஒரு நிலை இருப்பதை நாம் பார்க்குறோம். வருங்காலத்தை பற்றி யோசிப்பதில்லை. நீர்நிலைகள் எல்லாம் பிளாஸ்டிக் கழிவுகளாலும் எந்த இடத்துல பார்த்தாலும் நான் இந்த தொகுதி முழுதும் சுற்றி வந்திருக்கிறேன் இந்த 12 நாளாக. தொடர்ந்து இந்த தொகுதியை பொறுத்தவரையில் திமுக அதிக முறை போட்டியிட்டு ஜெயித்திருக்கிறது. கடந்த முறை அதிமுக வேட்பாளர் போட்டியிட்டு ஜெயித்திருக்கிறார். இவர்களோட செயல்பாடுகளை நீங்கள் எப்படி ஒப்பிடுகிறீர்கள்? கடந்த காலங்களில் இவர்களுடைய செயல்பாடு எப்படி இருந்திருக்கிறது? பொதுவாக ஒரு இயக்கத்தில் இருந்து போட்டியிடுகின்ற அந்த நபர் அதற்கான தன்னுடைய தகுதிகளை வளர்த்து கொண்டு ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த பொறுப்புக்கு ஏற்றார் போல் செயல்படுவது என்பது சற்று குறைவாக இருப்பதாக கருதுகிறேன்.